கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டோட பெரிதான கிருபையினால் இந்த 12வது மாதம் 1ஆம் தேதியில் வாக்குத்தத்த செய்தியாக கேட்கிறதுக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மறுபடியும் இந்த மீடியா மூலமாக உங்களை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கார். ஒவ்வொருவருக்கும் நான் கர்த்தருடைய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் அழகான ஒரு செய்தியை கர்த்தர் பேசுவார். முதலாவது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், தேவன் பேச ஆரம்பித்தார் என்றால் நம்மளோட வாழ்க்கையில் எதையும் அவராலே ஒரு மதிலை தாண்ட முடியும். அவராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போக முடியும். அவரால் தான் நம்ம எல்லாம் செய்ய முடியும். அவர் நம்மளோட கூட வாக்கு பண்ணிட்டார்னா போதும். அந்த வார்த்தைக்கு பேர் தான் அவர் வார்த்தையின் மூலமாக பேசுவார். பேசும்பொழுது நீங்கள் எதையும் கடந்து செல்கிறதுக்கு அது ஒரு பெரிதான ஒரு காரியமாக இருக்கும். இந்த மாதத்தில் நான் சொல்லுகிறேன், 11 மாதத்தையும் நீங்கள் கடந்து வந்து பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், பல போராட்டத்தை சந்தித்திருக்கலாம். என்னோடய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே, என்னோடய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னது போல் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி கலங்கி நின்றுக்கலாம். இல்லை, அநேகருக்கு பயங்கள் இருக்கலாம். எப்படி எனக்கு கொடுத்த ஒன்றுமே நடக்கலையே என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் அருமையான ஒரு வாக்கை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாக இந்த வார்த்தையின்படியே இந்த 12வது மாதத்தில் நீங்கள் நிறைவு செய்து புதிய ஆண்டுக்குள்ளே போக தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். இந்த 12வது மாதத்தில் மிகுதியான அற்புதம் என்ன நடக்க போகுது? மிகுதியான அற்புதம் நடக்க போகுது. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மிகுதி, பொருளாதாரத்தில் நல்ல ஆசீர்வாதத்தில் ஒரு மிகுதி, சமாதானத்தில் ஒரு மிகுதி, சந்தோஷத்தில் ஒரு மிகுதியான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தையை மூலமாக கர்த்தர் உங்களோட கூட சந்திப்பாராக. லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கலங்கி கொண்டிருக்கிற நேரங்கள்லாம், நம்ம பயந்து போய் நிற்கிற நேரம்லாம் தேவன் என்ன செய்கிறார்னா, நற்செய்தி அனுப்பும்படியாக கேப்ரியல் தூதனை அனுப்புகிறார். நீங்கள் இன்றைக்கி கலங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த மீடியா வழியாக தேவ தூதன் மூலமாக அன்றைக்கு பேசின அதே வார்த்தையை கர்த்தர் இந்த நாளில் உங்களோட கூட உடன்படிக்கையாக கர்த்தர் உங்களுக்கு இந்த நற்செய்தியை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கிறார். அந்த வார்த்தை நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கள். முதலாவது சொல்கிறார், அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். நீங்கள் எதை குறித்து கவலையோடு கூட இருக்கீங்க? இந்த 12வது மாதத்தில் தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். அடுத்தது சொல்லப்படுது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அழகான பாருங்க, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, எல்லா ஜனத்துக்கும், யாரெல்லாம் அந்த செய்தி கேட்டுக்கொண்டு அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நற்செய்தினா நல்ல செய்தி. நல்ல செய்தி என்னன்னா, மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாக போகிறது. அன்பானவர்களே, மிகுந்த சந்தோஷம். எனக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். என்னோடய வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை பிரதர், எனக்கு யாருமே இல்லை, என்னோடய வாழ்க்கையில் ஆறுதலாக பேசுகிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, எனக்கு வழி காண்பிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, எனக்காக சுட்டி பேசுகிறதுக்கு ஒருத்தரும் இல்லை என்று கலங்கி போய் நீங்கள் நிற்கலாம். ஆண்டோட நாம மகிமையாக சொல்லுகிற மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும்படியான ஒரு நற்செய்தி. என்ன செய்தி அப்படின்னா, அதில் அழகான அடுத்த வசனம் சொல்லுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இவர் பிறந்த இதுதான் நம்ம இந்த மாதமாக நம்ம கொண்டாட போகிறோம். இந்த மாதங்கிறது ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் எங்கேனாலும் போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஆடல் பாடல், நல்ல நல்ல செய்திகள், நிறைய காரியங்கள் நடக்கும். அதே போல் இந்த கிறிஸ்து பிறந்தார்னாவே எதுக்கு அப்படின்னா, உங்களோட கூட இருக்கிறதுக்கு. அழகான அவர் சொல்ல வார்த்தை என்னன்னா, உலகத்தில் முடிவு பரிந்தமோ சகல நாட்களும் உன்னோட கூட இருப்பேன்னு சொன்ன கர்த்தர், அவர் நம்ம கூட இருந்தால் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த மாதம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படியான காரியங்களை கர்த்தர் உங்களோட கூட இருந்து அவர் செய்ய போகிறார். அவர் நம்ம கூட இருந்தார்னா அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்ட சமாதானத்தின் பிரபு. ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். அது கொடுக்கறது என்னன்னா, மிகுதின்னு என்னதுன்னா, நிறைய கொடுக்க போகிறார். வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தையை நம்புங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அழகான இன்னொரு நான் இதுக்கு அழகாக சொல்கிறேன், மிகுந்த சந்தோஷம். பிலிப்பு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்படுது, பிலிப்பு இருந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் இருக்கிற பகுதிக்கே உங்கள் மூலமாக ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும்படியான காரியங்கள் நடக்க போகுது. நல்லா இருக்கீங்களா? எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது. மிகுந்த சந்தோஷத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். இன்னொரு காரியங்களாம் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 4:7 சொல்லப்பட்டிருக்குது, அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். இந்த மாதம் உங்களுக்கு அதிக சந்தோஷத்தை உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் பார்க்கிற பார்வையும் நீங்கள் கேட்கும் பொழுதும் உங்களோட இதை எதை ஒப்பிட்டு பேச முடியும்னா, அன்னைக்கு மொர்தெகாய்
எஸ்தர், யூத ஜனங்கள் இதே போல தான் உங்களே போல என்னை போல 12வது மாதத்தில் பயந்து போயிருந்தாங்க. அதை நான் வசனத்தை உங்களுக்கு வேத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். எஸ்தர் 3வது அதிகாரம், அதில் அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 13வது வசனம், ஆதார் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அப்படின்ற அந்த ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. இதனால என்ன உண்டாயிட்டுனா சூசான் நகரம் கலங்கிற்று. இந்த 12வது மாதத்தில் இப்படி இவர்கள் கலங்கி நிற்கிறது மாத்திரமல்ல, பயந்து நிற்கிறாங்க. என்ன நடக்குமோ என்று சொல்லி கவலையோட கூட இருக்கிறாங்க. அதே கவலை போல உங்களோட இந்த 12வது மாதம் இப்போ இதமான காரியத்தை தொடர்ந்து நீங்கள் போய்கொண்டிருக்கீங்களா? ஆண்டோட நாம மகிமைக்கா சொல்லுகிறேன். இதே போலதான் அன்றைக்கு யூத ஜனங்கள் கலங்கி இருந்தார்கள். மொர்தெகாய், எஸ்தர் எல்லாரும் கலங்கி இருந்தார்கள். என்ன நடக்கும்ட்டு. அதே போல் நீங்கள் என்ன நடக்கும்? நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படியான காரியங்கள் நடக்கும். அதே இதில் பார்த்தீங்கன்னா எஸ்தரில் 6வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எஸ்தர் 6ல், எஸ்தர் 8ல் அழகான அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. அதே 13ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் 8:11 அவைகளில் ஆகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளில் எந்த 13ஆம் தேதியில இவர்கள் அழிக்கன்னு சொல்லி திட்டம் போட்டிருந்தார்களோ, இவர்கள் எல்லாத்தையும் நிர்மூலமாக்கன்னு சொல்லி திட்டம் போட்டோ, அதே 12வது மாதம் 13ஆம் தேதியில அங்கே பார்த்தீங்கன்னா நடக்கிற சம்பவத்தை அதில் அழகான இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது மொர்தெகாய் இளநிலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அது மாத்திரமல்ல, இவ்விதமாய் யூதர்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இன்னைக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகுதுன்னு நான் சொன்னேன். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்க சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளலாம், உங்களை எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடலாம், உங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் பிடுங்கிடலாம் என்று சொல்லி பல கனவுகள், பல கோட்டையோட கூட அவர்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து 11 மாதம் வரைக்கும் உங்களை துரத்தி கொண்டு வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு முடிவு வைத்துருக்காங்க. இந்த 12வது மாதம் உங்களுக்கு முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். தேவனாகிய கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். இந்த ஆண்டு முடிவை கர்த்தர் சம்பூர்ணப்படுத்த அவர் வல்லமுள்ளவர் இருக்கார். மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கார். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்திர் சொன்ன வார்த்தைப்படி அதிக சந்தோஷத்தை கொடுக்க அவர் தேவனாகிய கர்த்தர் வல்லமுள்ளவராக இருக்கார். அவர் கொடுக்கிற சந்தோஷத்தை யாராலையும் எடுக்க முடியாது, யாராலையும் பிடுங்க முடியாது. கிறிஸ்துவ அன்பானவர்களே, ஒரே ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 12வது மாதத்தில் யோவான் 16வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. 16:22 இந்த மாதத்தில் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஒருத்தர் எடுக்க முடியாதுங்க. இந்த 12வது மாதத்தில் கொடுக்குற சந்தோஷத்தை ஒருத்தர் எடுத்து போட முடியாது. அந்த மாதிரி காரியத்தை கருத்தை செய்யப்படுறாரு. சந்தோஷமா, மகிழ்ச்சியா? நான் ஏதோ சும்மா ஒரு வீடியோவில் பார்த்துட்டு அப்படி போகணுங்கிறது இல்லைங்க. நான் ஒன்று சொல்லுவேன், நான் யார் அப்படின்னா தேவனுடைய வாய். இந்த வாயிலிருந்து வார்த்தை வருகிற வார்த்தையை ஒன்று கூட வெறுமையாக திரும்பாது. உங்கள் சூழ்நிலை சந்தோஷத்துக்கு நேராக நடத்துறதுக்கு எதுவுமே சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தேவனுடைய வசனம் மேற்கொண்டு உங்களுக்கு காரியங்களை நன்றாய் செய்து முடித்து மிகுந்த சந்தோஷப்படும்படியான காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகுது. உங்கள் வியாபாரத்தில் கலங்கி கொண்டிருக்கிற இடத்துல ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகுது. அது மாத்திரமில்லை, உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி போயிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளை குறித்த நற்செய்திகளை கேட்கும் பொழுது உங்களோட இருதயம் மிகுந்த சந்தோஷம் அடையும்படியாக, எந்த பிள்ளையை குறித்து கவலை கொண்டிருக்க மிகுந்த சந்தோஷம் அடையும்படியான காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் நிச்சயமாக செய்வார். நம்புறீங்களாங்க? நம்புங்க, நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகுது. நம்பிக்கையின் தேவன் இந்த வார்த்தையை உங்களோட கூட பேசியிருக்கார். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் சந்தோஷமாக இருங்க. கிறிஸ்து நமக்கு பிறந்திருக்கிறார். அவர் பிறந்த நோக்கமே என்னென்னா, நம்மளை ஆண்டவர் வழிநடத்த ஒரு வல்லமுள்ளவராக இருக்கிறார். அழகான எல்லா ஜனத்துக்கும் ஒரு நற்செய்தி. இதை நீங்கள் கேட்குறது மாத்திரமில்லை, இப்படி கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கும் நீங்கள் இதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தை கர்த்தர் முடித்து ஆசீர்வதித்து கொடுக்க வல்லமுள்ள இருக்கார். உங்களோட சந்தோஷத்துக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணுகிறேன். என்னோட கூட இணைந்து நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த செய்தியை அனுப்புங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்துச்சு அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார் என்று சொன்ன வார்த்தைப்படி இந்த 12வது மாதத்தில் எந்த பலவீனத்தோடு ஏதோ ஒரு காரியத்தை கூட இருந்தாலும் சரிதான், இந்த வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவார். இந்த வார்த்தையை அனுப்பி உங்களை விடுதலையாக்குவார். இந்த வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த வார்த்தையை அனுப்பி சமாதானத்தை கொடுப்பார். வார்த்தையை அனுப்பி உங்களோட வாழ்க்கையில் இருக்க குறைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்வார் என்று சொல்லி நம்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்களோட பிள்ளைகளோடு நீர் பேசுறீங்கப்பா.
எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி அப்படின்ட்டு ஆண்டவர் மிகுந்தது நிறைவு ஆண்டவரே நிறைய கொடுக்க போறீங்கப்பா. அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தை தந்தீர் என்று சொல்லி சங்கீதம் 4:7 சொல்லப்பட்டிருக்க வார்த்தைப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுப்பீராக. உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் அதை ஒருவரை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்ன வார்த்தைப்படி நீ கொடுக்குற ஆசீர்வாதத்தை யாரும் பிடுங்க முடியாதையா. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க. அதற்காக ஸ்தோத்திரமையா. அன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோமையா 12வது மாதம் 13ஆம் தேதியில சூசான் நகரம் கலங்கி போயிருந்தது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த கலங்கி போய் இருந்த இடத்துல மிகுந்த சந்தோஷம், ஒரு வெளிச்சம், ஆண்டவரே மகிழ்ச்சி, இப்படி காரியங்களை அதே 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில கர்த்தர் செய்தது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். எந்த காரியத்தில் பயந்து இருக்கிறார்களோ, எந்த மனிதருக்கு கலங்கி போய் இருக்கிறார்களோ, எந்த காரியத்தில் முடிவு என்னமா நடக்குமோ, ஐயோ வாழ்க்கை முடிஞ்சிருவோம் முடியாது, ஆண்டவரை நீர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லி பேசிட்டீங்க, திட்டம் பண்ணிட்டீங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த சந்தோஷமும் மிகுந்த சமாதானமும் மிகுந்த மகிழ்ச்சியும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்க. கேட்டிருக்க அத்தனை பேர் மீதும், ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேர் மீதும் தேவனுடைய வசனத்தின் வல்லமைகள் இறங்கட்டும். வார்த்தையை அனுப்பி விடுவீங்க, வார்த்தையை அனுப்பி குணமாக்குங்க, வார்த்தையை அனுப்பி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, மிகுந்த சந்தோஷம். எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். காட் பிளஸ் யூ.